இந்தியாவின் அரசியல் சட்டம் சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்தான் பிரதமர் அரசியல் சட்டத்தை உருவாக்கியது. அம்பேத்கர் 3 பிரச்சனைகளை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, இந்தியா எப்பொழுதும் ஒரு மதவாத நாடாக மாறுவது கூட இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாகத்தான் இருக்க வேண்டும். இது அம்பேத்கர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இந்தியா ஒரு தியோக்ராட்டிக் நேஷன் அல்ல. அப்படி இந்தியா ஒரு மதவாத நாடாக, அதில் குறிப்பாக இந்து ராஷ்டிரா என்ற மதவாத நாடாக மாறுமானால் அதை விட பேரிடர் நாட்டிற்கு எதுவும் இல்லை என்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். பேரிடர் கலாமிட்டி என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரிடரை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு பல பேரிடர்கள் இருக்கின்றன, ஆனால் நாட்டுக்கே ஒரு பேரிடர். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி RSS மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டின் மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை தகர்த்தெறிந்து ஒரு மதவாத நாடாக, மனுவாத நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு RSS முயற்சிக்கிறது. நீங்கள் நாகப்பட்டினத்தில் அமர்ந்திருக்கிறது. நாகப்பட்டினம் எப்படிப்பட்ட பகுதி என்பது உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் நாகூர் இருக்கிறது. நாகூர் தர்கா இன்றைக்கு உலக புகழ்பெற்ற தர்காக்களில் நாகூர் தர்கா உண்டு. பக்கத்தில் வேளாங்கண்ணி இருக்கிறது. ஆரோக்கிய மாதா இன்றைக்கும் செருப்பு இல்லாமல் இன்றைக்கு நூற்றுக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் குட் ஃப்ரைடே, எனவே நடந்து கொண்டிருக்கிறார்கள் வேளாங்கண்ணியை நோக்கி. இன்னொரு பக்கத்தை பார்த்தால் இந்து மக்கள் வணங்குகிற ஆலயங்கள் திருவாரூரிலிருந்து இன்றைக்கு ஏராளமாக இருக்கின்றன. இங்கெல்லாம் மத கலவரங்கள் வந்ததுண்டா? இந்து முஸ்லிம் மோதல், இந்து கிறிஸ்துவர்கள் மோதல், அல்லது முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் மோதல் நடந்ததுண்டா? குழந்தைகளும் பெண்களும் தாக்குதலுக்கு உள்ளானது உண்டா? ஆனால் இன்றைக்கு பிஜேபி RSS அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.